குஞ்சுகளை தண்ணியில் விடுறதுனால மீன் வந்து அந்த தண்ணியில் உள்ள அழுக்குகள்லாம் சுத்தம் செஞ்சு இன்னுமே தண்ணி நல்ல ஒரு குவாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கு மீன் வந்து நல்ல ஒரு இதாக இருக்கும். அதனால் நாங்கள் வந்து தண்ணியில் மீன் குஞ்சுகளை விட்டுருக்கோம். இது விடுறதுனால நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கு தண்ணி இன்னும் ஒரு நல்ல சுத்தமாக கிடைக்கும், தண்ணி இன்னும் குறையாமல் இருக்கும். அதனால் அந்த ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கி ஒரு 5 லட்சம் மீனை வந்து நம்ம எங்கள் தாமிரபரணி ஆற்றுல விட்டுருக்கோம். இன்றைய தினம் உலக நீர் தினம். இன்றைய தினம் கருப்பொருளாக நீரும் பாலின சமத்துவம் என்ற கருப்பொருளின் கீழ் ஐநா சபை மிக சிறப்பாக இந்த நீர் தினத்தை கொண்டாட அறிவுறுத்தியுள்ளார்கள். அதன்படியாக திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்களை வாழ வைத்து கொண்டிருக்கும் இன்று தாமிரபரணி சுத்தமாகவும் வருங்காலத்திற்கு பயன்படும் வகையிலும் இருக்க வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் நாங்கள் மீன் குஞ்சுகளை 5 லட்சம் மீன் குஞ்சுகளை பாபநாசம், சேரன்மாதேவி, திருநெல்வேலி மாநகர் ஆகிய பகுதிகளிலே தாமிரபரணி ஆற்றிலே விட்டு, அதாவது நீரை சுத்தப்படுத்திய தன்மையை 3 தான் பண்ண முடியும். அதாவது ஒன்று மணல், இன்னொன்று நீர்வாழ் உயிரினங்கள், அப்புறம் நீர்வாழ் தாவரங்கள். இப்போ இந்த தாமிரபரணி ஆற்றுல மணலுங்கிறது கிடையாது, ஆக ஃபில்ட்ரேஷனுக்கு வழியே இல்லை. அதனால் நம்ம ஒரு மறு இதாக இப்போ மீன்களை நிறைய அளவில் தாமிரபரணி நதியில் விட்டு வளர்த்தோம்னா இந்த நதியில் உள்ள அழுக்குகளை சாப்பிட்டு இந்த நீரை தாமிரபரணி நதி நீரை சுத்தப்படுத்தி விடும் என்கின்ற அந்த முன்முனைப்போடு, அது மட்டும் இல்லாமல் திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அந்த விழிப்புணர்வு மூலம் எல்லா மக்களும் இந்த தாமிரபரணி நதியையும் அந்த நீரையும் காக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இன்றைய தினம் இந்த மீன் குஞ்சுகளை தாமிரபரணி நதிநீரில் விட்டு இந்த நீர் தினத்தை மிக சிறப்பாக கொண்டாடியுள்ளோம். திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்ட மக்கள் வருங்கால சந்ததிக்கு இந்த தாமிரபரணியை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த நல்ல எண்ணத்தோடு அனைவரும் ஒருங்கிணைந்து இந்த தாமிரபரணி தண்ணீரை காப்பதற்கு முன்வர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன்.